ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Oppo K14x 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, அதே போல் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிப்ரசன்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு பிரைட்னஸில் வந்து 850 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதோட டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு AMOLED கொடுத்துருந்தா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருக்குங்க. இது ஒரு IPS LCD ஸ்க்ரீன் காட்டி நம்மளுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. ஏன்னா இது ஒரு 15Kக்குள்ளே வர செக்மெண்ட்டுக்குள்ளே வரதுனால நம்மளுக்கு வந்து AMOLED கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து IPS கொடுக்குறாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணால் 120 ஹெர்ட்ஸ் ரிப்ரசன்ட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு லேக் இஷ்யூலாம் இருக்காது, ஹேங் இஷ்யூலாம் இருக்காது. ஸ்மூத்தாக டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. அப்புறம் 850 நெட்ஸ் வந்து பிரைட்னஸில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜுக்கும் கொஞ்சம் ஃபோன் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து கேமரா பின்னாடி ரெண்டு கேமராங்க. ஒன்று வந்து 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் வித் OI சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா, இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன நம்மளுக்கு ஃபோட்டோஸில் எடுக்க மேக்ஸிமம் கொடுப்பாங்களோ அதெல்லாம் கொடுத்துக்குறாங்க. அதே போல் 60 MP வந்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா இருக்காங்க. அந்த கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா சைனாவில் ஃபஸ்ட் லான்ச் ஆகிடுச்சு. அதில் வந்து சைனாவில் வேறு ஃபேரில் வந்துச்சு. இந்தியாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு Oppo K14xன்னு வரப்போகுது. ஓகேங்களா, இந்த ஃபோன் வந்து கேமரா வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஹெவியாக இருக்குமே, இன்னும் நல்லா ரொம்ப கேமரா குவாலிட்டி வேணும் அப்படிங்கன்னா இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேறு ஃபோனில் இருக்குது, Oppoலேயே இருக்குது, வேறு ஃபோனும் வேறு பிராண்ட்லேயும் இருக்குது. இல்லை இந்த ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல கேமரா நல்ல ஃபோன் தான். ஓகேங்களா, அடுத்தது 6500 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இது வரவேற்கத்தக்கது. ஒரு 15,000 செக்மெண்ட்டில் வருது அப்படின்னா ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறது நல்லது தான். அது வந்து ஒரு நார்மல் யூசேஜ் இருந்தால் ஒரு 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க. இல்லை ஹெவி யூசேஜ் கேம் ஏதாவது விளையாடுறீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ஒரு 10 to 12 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால இந்த செக்மெண்ட்டில் ஒரு வரவேற்கத்தக்கதாங்க. அடுத்து 4GB RAM வேரியன்ட்டு இந்தியாவில் வர வாய்ப்பு இல்லை. 6GB தான் வர வாய்ப்பு இருக்குது. 6 + 128GB வந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 14,990 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லை 4GB RAM வேரியன்ட் மோஸ்ட்லி வராது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு 12,000 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் நம்மளுக்கு ஏன்னா 128GB இன்டர் ஸ்டோரேஜ்னால தான் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 14,000 15,000 ரேஞ்சு வருது. ஓகேங்களா, இதோட ப்ராசஸுமே MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எல்லா பிராண்ட் மொபைலையும் இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படவே வேண்டாம். இதில் வந்து Oppoல வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. Android 16 வரப்போகுதுங்க. IP66க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆனால் தண்ணி துளிகள் இது மாதிரி ட்ராப்ஸில் மேலே விழுந்தால் ஃபோனுக்கு அதிகமாக டேமேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கியில் எடுக்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த 15,000 செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு பேட்டரி நல்லா இருக்குது, கேமரா கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது, ப்ராசஸும் நல்ல ப்ராசஸாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட்லி நல்லா ஷோரூம் போனாலுமே Oppo தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஃபோன் Vivo Oppo தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் மோஸ்ட்லி அது நிறையா ஷோரூமில் இருக்குது. ஏன்னா லோக்கல் பிராண்ட் மொபைலில் அதிகமாக எடுத்துட்டோம்னா அப்படின்னா ஷோரூம் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா இது மாதிரி பாப்புலர் பிராண்டு தான் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, அப்புறம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிவிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் Oppo மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு Oppo மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ எடுக்க போகிறவங்க ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு Oppo மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையே வரீங்கன்னா நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் ஓகே ஒரு நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்குது. கேம் அப்படி விளையாடுறீங்கன்னா ஒரு 15 செக்மெண்ட்டில் பார்க்குறீங்கன்னா அது ஒரு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.